ரோமா 3ல் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு தரமான கேள்வியை கேட்டிருக்காரு. என்னன்னு சொல்லி கேட்குறீங்களாங்க? ஒன்றுமே இல்லை. இந்த கேள்வி வந்து அவர் மட்டும் இல்லை, நமக்கே எழுது. அங்கே இருக்கிற 10 கண்டஸ்டன்ட்ல டிசர்வே இல்லாத சில கண்டஸ்டன்ட் வந்து ஒருவேளை வந்து டிடிஎஃப் ஜெயிச்சுட்டா அவங்க வந்து டைரக்டாக டிக்கெட் டு ஃபினாலே மூலயமா வந்து ஃபினாலேக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படின்னா கஷ்டப்பட்டு கண்டென்ட் கொடுத்து ஷோவை ரன் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னும் சில பேர் வந்து மக்களால் ஒரு அளவுக்கு வெளியேற்றப்பட்டா அது எந்த அளவுக்கு அன்ஃபேராக இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் தான் விஜய் சேதுபதி இருக்கிற கண்டஸ்டண்ட்டை கேட்குறாரு. 12 வாரமா ஒண்ணுமே பண்ணாம இவ்வளவு தூரம் கடந்து வந்து ஒருவேளை டிடிஎஃப்ல ஜெயிச்சு அவங்க வந்து ஃபினாலே போயிட்டாங்க அப்படின்னா, நான் போகலாம் கூட பரவாயில்ல, இவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இருக்கிற கண்டஸ்டண்ட்டை கேட்கிறாரு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம சுபிக்ஷாவாக இருக்கட்டும், விக்ரம் மற்றும் கமருதீன், இவங்க 3 பேரும் யாரு பேரை சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா திவ்யா பேரை. ஸோ நமக்கு புரியுதுங்களா? திவ்யா வெர்சஸ் விக்ரம் ஃபைட்டு ப்ரோமோ 2ல் வந்தது வந்து எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படி வந்து இதை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அவங்க 3 பேர் வந்து திவ்யாவை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திவ்யா வந்து இன்கன்சிஸ்ட், அதாவது கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் வந்து பர்ஃபார்மே பண்ணலை. ஒருவேளை இவங்க டிடிஎஃப் ஜெயிச்சு ஃபினாலே போயிட்டா அது ரொம்ப ரொம்ப அன்ஃபேருங்க. நான் எவிக்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஜெயிக்கிறதுனாலும் பரவாயில்ல, இவங்க டிடிஎஃப் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அவர்கள் மூஞ்சிக்கு நேரம் காரி துப்பி விட்டார். இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இதை வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க, திவ்யாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லுவீங்க, அப்படி என்ன திவ்யா வந்து நிறைய இடத்துல வந்து ப்ரோமோவில் வந்திருக்காங்க, அது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, அவங்க ஏன் வந்து டிடிஎஃப் ஜெயிச்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற தளம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 விதமான ஒரு விஷயத்தை வந்து உள்ளடக்கியது தான். அதில் ஒன்று வந்து ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். வினோத் பண்ணுறாரு பார்த்தீங்களா, ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அது பண்ணணும். அது திவ்யா பண்ணலை. டாஸ்கில் வந்து பீஸ்டாக இருந்து டாஸ்கில் வந்து ஒழுங்காக ஆடணும். கமருதீன் நிறைய இடத்துல வந்து டாஸ்க் வந்து நல்லா பண்ணியிருப்பாரு. வினோத் வந்து டாஸ்க்ல வந்து சிறப்பாக பண்ணியிருப்பாரு. அது பண்ணாங்களா? இல்லை. கேம் ஆடுறாங்களா? முக்கியமாக வந்து சண்டே தவிர்த்து விட்டு கேம் அப்படிங்கிற கேம்னா என்ன தெரியுமா? பார்வதி ஆடுறாங்க பார்த்தீங்களா, கேமு ட்விஸ்ட் பண்ணி சூப்பராக வேற லெவலில் வந்து யாரை எங்கே அடிக்கணும், எங்கே தூக்கணும், எப்படி விளையாடணும், எப்படி ஆடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பியூர் கேமரா கேம் ஆடுறாங்களா பார்த்தீங்களா பார்வதி? ஸோ அந்த மாதிரி கேம் ஆடுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறாங்க திவ்யா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க அவங்களுக்கு மேலே விமர்சனம் வைக்கும்போது அதை எதிர்த்து மட்டும்தான் கேள்வி கேட்குறாங்களே தவிர இந்த 3 விஷயத்தில் ஒன்றுமே நம்ம திவ்யா அவர்கள் வந்து பண்ணலை. ஸோ அதனால தான் விக்ரம் அந்த இடத்துல திவ்யா வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. டாஸ்க்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த டாஸ்க்குமே வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணிட மாட்டாங்க. ஒன்றுமே இல்லைங்க. போன வாரம் வந்து வினோத்தை ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக போட்டாங்க. அதாவது போன வாரம்னா முந்தின வாரம் சொல்கிறேன். அதில் கூட திவ்யா ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. பட் ஆனால் வினோத் வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரு. திவ்யாவுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து வினோத் பேரை சொல்லி திவ்யா வந்து டைவெர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு முந்தின வாரம் வினோத் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரில் போட்டாங்க. அந்த வாரமும் வந்து ஒழுங்காக சிறப்பாக எதுவுமே பண்ணலை. இப்படி வாரம் முழுக்க ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக இருந்து அங்கே நடக்கிற ஃபேவரட்டிசத்தால் திவ்யா பேரை சொன்னால் திவ்யா வந்து கடிச்சு வச்சுருவாங்களோ, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கத்திடுவாங்களோ அப்படிங்கிற பேர்லேயே வந்து பல பேர் வந்து திவ்யா பேர் சொல்லாம விட்டதுனால அவங்க ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வராமலே போயிட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், அவங்கள சொன்னதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு தான். இருந்தாலும் சில இடத்துல வந்து பேசியிருக்காங்க. சரி ஓகே, அப்படின்னா வந்து திவ்யாவோட மோசமான ஆளுகளா யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்காங்க. ஏண்டா ஒண்ணுமே பண்ணாம 12 வாரமா சும்மா இருந்துட்டு டைரக்டா டிடிஎஃப் அடிச்சுட்டு போயிட்டு ஃபினால போயிட்டா அது மோசம்னு சொல்லி சொல்லும் போதே எனக்கு யாருக்கு ஞாபகம் வந்துச்சு? அரோரா தான். மக்களாகி உங்களுக்கு யார் ஞாபகம் வந்துச்சு? அரோரா ஞாபகம் வரவே இல்லையா? கண்டிப்பாக சொல்கிறேன், அரோரா 50 நாட்களாக ஒன்றுமே பண்ணலை. 2வது வாரம் வெளியேறக்கூடிய அரோராவை விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேம்பர் பண்ணி அவங்கள வந்து பாதுகாத்து இவங்க கடைசி வரைக்கும் வரணும்னு சொல்லிட்டு இடையில பூஸ்டப் பண்ணி நீங்கள் நல்லா சிறப்பாக பேசுகிறீங்க, சிறப்பாக பண்ணுறீங்க அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு தெரிவித்து அரோராவை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஒருவேளை டிடிஎஃப்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டாஸ்க் அவங்க ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. ஒருவேளை இவங்களுக்காகவே சேதுபுர வந்து ஏதாச்சும் மைண்ட் கேம் பிளான் பண்ணி இல்லை பேச்சு போட்டி இல்லை கருத்துக்களை வந்து கணக்கச்சதமாக முன்வைக்கிற ஆள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சு அதில் அரோராவை ஜெயிக்க வச்சு கூட ஃபினாலில் கொண்டு வந்து நிறுத்துவாடுங்க. அப்படி தான் போயிட்டு இருக்கு அரோராவுக்கு. விஜய் டிவியும் விஜய் சேதுபதியும் ஒரு ஃபேவரட்டிசம் பண்ணி அரோராவை தூக்கிட்டு வரதை பார்க்கும்போது அதுதான் எனக்கு தோணுது. இப்போ திவ்யாவா அரோராவை பார்க்கும்போது நான் என்ன கேட்டால் திவ்யாவே பரவாயில்ல, தேவலான்னு சொல்லுவேன். அரோராவை கம்பேர் பண்ணும்போது அரோராலாம் ஒன்றுமே பண்ணலை. அப்படிப்பட்ட அரோராவும் ஒருத்த கூட சொல்லலைங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏண்டா உண்மையாவே சொல்றேன், இந்த கேள்வியே முழுக்க முழுக்க அரோராவுக்கு தான். ஒண்ணுமே பண்ணாம 12 வாரமா டாஸ்க் ஒழுங்கா விளையாடாம கண்டென்ட் ஒழுங்கா கொடுக்காம வீக்கெண்ட்ல மட்டும் 4 பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுச்சு. ஸோ யாருமே பேரை சொல்லாம அரோரா வந்து கடந்து வந்திருக்காங்க பாருங்களேன். இன்னொரு பாயிண்ட் இருக்கு, ஒருவேளை அரோரா பேர் யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா அங்க சேதுபதி சும்மா இருக்க மாட்டாது.
டென்ஷன் ஆகிடுவார். கண்டிப்பாக சொல்கிறேன். நேத்திக்கு கமருதீன் அரோராவை சொல்லும் போது டென்ஷன் ஆகி அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி வேற யாரோ பார்வதி சொல்லும் போது நினைக்கிறேன், பார்வதி சொல்லும் போது டென்ஷன் ஆகி பார்வதி திட்டாரு. அப்படி அரோராவுக்கு எதிராக யார் பேசுனாலும் அரோரா பேச வேண்டிய அவசியமே இல்லை. எங்க சேது ப்ரோ பேசுவார். அந்த அளவுக்கு வந்து எங்க சேது ப்ரோ வந்து அரோராவை வந்து பொத்தி பொத்தி பாதுகாத்து அரோராவை டிடிஎஃப்ல ஜெயிக்க வச்சு எப்படியாச்சும் கொண்டு போய் நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவோட தான் இருக்காரு. ஸோ எனக்கு அதுதான் தோணுச்சு. அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அரோராவும் சபரியும் வந்து சாண்ட்ராவை சொல்றாங்க. இது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கரெக்டு தான். நாங்களாம் கஷ்டப்பட்ட அளவுக்கு அவங்க கஷ்டப்படலன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சொல்றது தான் எனக்கு வந்து கொஞ்சம் காமெடியா இருக்கு. இப்போ சாண்ட்ரா வந்து ஒருவேளை டிடிஎஃப் ஜெயிச்சு போயிட்டாங்க அப்படின்னா எனக்கே உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பெருசாக இடையில வந்து டாஸ்கோ கேமோ வந்து சரியாக ஆடின மாதிரி எனக்கு தோணலை. பட் இருந்தாலும் அதை சொல்கிற ஆளுங்க 2 பேர் யாருன்னு பாருங்களாங்க. அரோராவும் சபரியும் நாங்கள் கஷ்டப்பட்ட அளவுக்கு சாண்ட்ரா கஷ்டப்படவே இல்லை, அவங்க டிடிஎஃப் ஜெயிச்சுட்டு அவங்க போகக்கூடாது, நாங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது நீ சொல்கிற ஆளு கரெக்டு தான். ஆனால் நீங்கள் 2 பேருமே தப்பாச்சே. இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணீங்க இந்த வீட்டில்? இப்போ சபரியாக இருக்கட்டும் அரோராவாக இருக்கட்டும், இந்த வீட்டில் டாஸ்க்குன்னு இந்த சபரியை கூட டாஸ்கில் ஏதோ ஒழுங்காக ஆடி இருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து மாட்டுக்கு சொல்ல முடியாது. பெருசாக வந்து கண்டென்ட் கொடுத்துருக்க மாட்டான், பேச வேண்டிய இடத்துல பேசியிருக்க மாட்டான், இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். பட் ஆனால் ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு வரும்போது சபரி நல்லாவே பண்ணியிருக்கான். மற்ற டாஸ்க்குலாம் அந்தளவு ஒன்றும் சிறப்பாக பண்ணல. பட் ஆனால் அரோரான்னு ஒரு ஆள் வந்து இவங்க வந்து சாண்ட்ராவை சொல்கிறாங்க. அதுதான் கொடுமை. பாத்தியா என்ன நிலைமைன்னு பாத்தியா? சாண்ட்ராவை அரோரா சொல்றாங்க, அரோராவை சொல்றதுக்கு யாருமே இல்லை. என்ன கொடுமைங்க. அவங்க வந்து கஷ்டப்படலை, ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்தது கூட வந்து பிரச்சனை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறேன். அதெல்லாம் வந்து ஏற்புடையது தான். அந்த கருத்தில் வந்து நான் உடன்படுறேன். சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுமே இருக்கிற வரைக்கும் இருந்து பணம் சம்பாரிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க விளையாடுற மாதிரி தோணுது. ஸோ அதை தான் வந்து சபரி வந்து சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து சுபிக்ஷாவும் திவ்யாவும் வந்து கமருதீனை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க்கை தவிர வேறு எதுலையுமே ஒழுங்காக பண்ணலை, இவெல்லாம் சும்மா இருந்துட்டு இவன் வந்து எப்படி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை கேட்டால் திவ்யா வந்து பாதியில் வந்தாங்க, ஒரு 30 நாள் கழிச்சு வந்தாங்க. அப்போது இன்றைக்கி 80 நாள் ஆகுது. அப்போ மற்றவங்க எல்லாரும் வந்து 82 நாள் வந்து அந்த வீட்டில் கண்டென்ட் கொடுத்தாங்களோ கொடுக்கல ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் 50 நாட்கள் வந்த திவ்யா என்ன பண்ணியிருக்கணும்னா 80 நாட்களுக்கு போட்ட எஃபர்ட்டை இந்த 50 நாட்களுக்கு போட்டு ஷோ என்கேஜிங்காக வச்சுருந்துருக்கணும். பட் ஆனால் இவங்க பண்ணுற வேலையை பார்வதி நல்லா பண்ணி ஷோவை ரன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டென்ட்டாக போகுது, நெகட்டிவாக போகுது, பாசிட்டிவாக போகுது. அப்படி இருக்கும்போது 50 நாட்கள் மட்டும் வந்து இருந்த திவ்யா 80 நாட்களுக்கான உழைப்பை போடாமல் 50 நாட்களுக்கான உழைப்பையே கம்மியாக போட்டு இவங்க கமருதீனை சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ கமருதீன் டிசர்வ்டா அவன் வந்து டிடிஎஃப் அடிக்கலாமான்னு கேட்டால் உண்மையாகவே வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் நல்லா ஆடி இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், எனக்கு வந்து கமருதீன் மேலே நிறைய மாற்று கருத்து இருக்குது. முக்கியமாக வந்து பார்வதி விஷயத்தில் வந்து பார்வதிக்கு எதிராக வந்து ஒரு கேம் ஒன்று ஆடிக்கிட்டு இருக்கான், பார்வதி வச்சு ஒரு கேம் ஒன்று ஆடிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் தவிர்த்து விட்டு பார்க்கும்போது ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கமருதீன் வந்து அந்த இடத்துல சிறப்பாக பண்ணியிருக்கான். நிறைய டாஸ்க்லேயே வந்து சில இடத்துல வந்து சிறப்பாக பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், இதை சொன்ன உடனே எனக்கு வந்த பேர் வந்து யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரோரா தான். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த 12 வாரங்களா ஒன்றுமே பண்ணாமல் சேனல் மூலயமாகவும் விஜய் சேதுபதி மூலயமாகவும் பேம்பர் பண்ணி ஒருவேளை டிடிஎஃப்ல ஜெயிச்சு அவங்க ஃபினால போயிட்டாங்கன்னா இது ரொம்ப 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 அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேன்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க, மறக்காமல் ஹைப் பட்டன் தட்டி விடுங்க. அப்புறம் தான் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வந்து ரீச் ஆகும், கொஞ்சம் நிறையா போவோம். ஸோ இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.